நாளுக்கு நாள் அற்புதமாய் நம்மை வழிநடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியானது இது ஒரு தெய்வீக ஒரு நிகழ்ச்சி. யாருக்கு? மந்திரிக்கும் இந்த பிலிப்புக்கும் நடுவாக நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம், இதை தியானிக்கிறோம். இது தேவனுடைய அனாதி திட்டம். என்ன திட்டம்? தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ரட்சிப்புக்கு அவர் தேவாதி தேவன் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம். தன்னுடைய குமாரனை சிலுவையில பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரிக்கும்படியாய், மீண்டும் உயிர்த்தெழும்படியாய் அவர் தந்த தெய்வீக திட்டத்தை இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வேத பகுதியில, அந்த வேத பகுதியில் உள்ள தரிசனம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு பகுதியை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி அவர் என்ன செய்யறாரு? ஓடி இந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அவர் ஆவியானவருடைய கட்டளைக்கு தன்னை கீழ்ப்படிந்து அவர் நடக்கிறவராக, செயல்படுகிறவராக இருந்தார் என்று பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி அவர் ஓடி போய் அந்த ரதத்தில் அவர் அங்கே கிட்ட போகும் பொழுது அவர் ஆட்டோமேட்டிக்காக வலியக்க அந்த மந்திரியை பார்த்து கேட்குற, உங்களுக்கு புரியுதா நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறது? அப்போ இங்கே சரியான ஒரு கேள்வியை, அந்த சுவிசேஷத்தின் கதவுகளை திறக்கிறதற்கு சரியான ஒரு கேள்வியை பிலிப்பு கேட்கும்படியாய் ஆவியானவர் அவரை நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்ம எப்படி பேசணும், எப்படி ஆரம்பிக்கணும், என்ன சொல்லணும் அப்படின்னு ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அந்த கான்வர்சேஷனை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி அவங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடுத்த காரியத்தை குறித்து ஆவியானவர் நம்மை அருமையாக வழி நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, 31ஆம் வசனத்துல உண்மையாகவே அந்த மந்திரிக்கு வழி நடத்துதல் தேவைப்பட்டது. அவருடைய தாகம், கிறிஸ்துவை குறித்த தாகம், தேவனை குறித்த ஒரு தாகத்தை இங்கு நம்ம பார்க்கிறோம். எனக்கு யாராவது சொல்லாவிட்டால் எப்படி எனக்கு புரியும்? அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம போதிக்கிறவர்கள், பிரசங்கிகள் இந்த சுவிசேஷத்தை தெளிவாக சொல்ல நம்ம ஒவ்வொருவர் அறிந்திருக்க வேண்டும். இவங்களை தான் அப்படின்னு இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் சுவிசேஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, தேவ வார்த்தையை அறிந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தையை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நாம இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திற்கு தாகமுள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னா, நமக்கு தெரியலனா, நமக்கு புரியலனா எந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, நம்ம எப்படி கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்ற முடியும்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், எந்த இடத்துல எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், எந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி நான் உதவி பண்ண முடியும்,
கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதற்கு நான் எப்படி என்னை நான் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானோட உதவியோடு கூட நம்ம செயல்பட வேண்டும் என்பதை இங்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை இந்த பிலிப்பு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தையோட வல்லமை இங்கு செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியானது கிறிஸ்து அடிக்கப்படுகிற ஆட்டை போல் அவர் கொண்டு போகப்பட்டார். நம்ம பாவங்களுக்காக அவர் என்ன செய்தாரு? கஷ்டப்பட்டார். நம்ம பாவங்களுக்காக அவர் வேதனைகளை அவர் சுமந்தார், அவர் சஃபர் பண்ணார். அப்போ கூட இயேசு அவர் வாய் திறக்கவே இல்லை. அவரை துன்பப்படுத்தினவர்களை அவர் வாய் திறக்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, இயேசு நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் மேல சுமத்தப்பட்ட பழியை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த தீர்க்கதரிசன வார்த்தை அவருடைய ஜீவனான இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ இங்கு வேதமானது, தீர்க்கதரிசியின் ஆகமமானது, இந்த பகுதியானது இயேசு கிறிஸ்துவினுடைய மேசியாவாகிய தேவகுமாரிய கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்ததை துல்லியமாக இங்கு எடுத்துக்கொள்ளுகிறது. இப்போ எடுத்து நமக்கு சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையானது ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர் அந்த மந்திரி பிலிப்பிட்ட கேள்வி கேட்கிறார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இதை சொன்ன தீர்க்கதரிசி அவரை குறிச்சா இன்னொருத்தரை குறிச்சா? அவரு சரியான கேள்வி, சரியான ஒரு வழி நடத்துதலை ஆவியானவர் இருவருக்குள்ளாக அவர் தருகிறார். அப்போ அந்த இடத்துல யாரை குறித்துன்னும் போது பிலிப்பு சரியாக அவர் தெரிந்திருந்ததுனால கிறிஸ்துவை என்று அடையாளம் காட்டி கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு ஜனங்கள் சத்தியத்தை தேடுறாங்க. உண்மை எது? உண்மையான தெய்வம் யார்? என்னை ரட்சிக்க வல்லவர் யார் என்று ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு உண்மையான தெய்வத்தை காண்பித்து கொடுக்கிறது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம தியானித்த வசனத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, பிலிப்பு கீழ்ப்படிந்த போது கர்த்தாவே ஒரு மந்திரியோட வாழ்க்கையை மாற்றுவதற்காக அந்த மந்திரியோட தாகத்தை அறிந்த தேவன் பிலிப்பை பயன்படுத்தி கிறிஸ்துவ மேசியாவை அடையாளம் காண்டு கொடுக்க அன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெற கர்த்தர் பிலிப்பை பயன்படுத்தினீரே, எங்களையும் நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் பாரமுள்ளவர்களாய், ஆத்துமாக்களை குறித்த பாரமுள்ளவர்களாய், ஆண்டவரே ஒருவரை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, பிலிப்பை போல வேதத்தில் ஆழமாய் வேரூன்ற கர்த்தாவே, ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் அப்பா வில்லிங்காக ஷேர் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. சத்தியத்தை அறிந்து கர்த்தாவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் உருவாக்கும். துதிகர மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.